ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். பீனட் சாட், வேர்க்கடலை வச்சு நம்ம ஒரு சாட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாட் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இப்போ மிக்சிங் பவுலில் நான் 1 கப் அளவுக்கு வேக வைத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நான் வேர்க்கடலையை கடையில் வாங்கிட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை இந்த கடலையில் ஆல்ரெடி நான் உப்பு சேர்த்து தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிடலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனாக நான் சாப்பிங் பண்ணியிருக்கேன். அதையும் இந்த வேர்க்கடையில் சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரு தக்காளி, அதையும் இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக சாப்பிங் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் பச்சை மிளகாய் கூட ஒன்று பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்க்கலை, குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நான் மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உப்பு நான் கடலையில் வேக வச்சு எடுத்துட்டேன். அதே போல் ஒரு 1/2 லெமன் இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். நல்ல ஒரு அருமையான ஹெல்த்தியான ஸ்நாக் வேர்க்கடலையில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளே நல்லா சாப்பிட்லாம். நல்லா குயிக்காக நம்ம செஞ்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அருமையான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் பீனட் சாட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைலெலாம் வாங்கி சாப்பிடக்கூடிய, பீச்சு ஓரத்துலலாம் வாங்கி சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவிதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ இதை நான் வேறு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.